அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று சிவபெருமானை வழிபடுவது நன்று. சுறுசுறுப்பாகச் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். இன்றைக்கு கடன் வாங்க வேண்டாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். மாலையில் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடு செய்வீர்கள். இன்று நீங்கள் பழைய நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். இன்று உங்கள் இரவு நேரத்தை உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக செலவிடுவீர்கள். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளை அனுசரித்துச் செல்லவும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று சண்முகக் கடவுளை வழிபடுவதன் மூலம் சங்கடங்கள் குறையும். புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும். இன்று நீங்கள் உங்கள் வியாபார வேலைகளில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். இதிலும் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய நாள். பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். உங்கள் காலில் காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே கவனம் தேவை. மற்றவர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது. வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். இன்று நீங்கள் சில வேலைகளுக்கு பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகரை வழிபட தடைகள் விலகும். மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். இன்று ஏதேனும் வலியால் அவதியடைவீர்கள். இதனால் உங்கள் அன்றாட பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துவிடவும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய பணம் செலவழிப்பீர்கள். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளியில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கவும். மதம் மற்றும் ஆன்மீகத்தில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் உடல்நலனில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். கடகம் ராசி அன்பர்களே, இன்று வேங்கடேச பெருமாளை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. இன்று உங்கள் குழந்தைகள் மீதான உங்கள் நம்பிக்கை வலுவடையும். தாய்வழியில் அன்பும் ஆதரவும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். தாய் தந்தையரை கவனிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சினைகள் நீங்கும். நண்பர்களிடம் கேட்ட உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தம் நீங்கும். இன்று நீங்கள் எந்த கடின உழைப்பை செய்தாலும் அதற்கான சிறந்த பலன்களைப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று அம்பிகை வழிபாடு நலம் தரும். எதிலும் வெற்றியே ஏற்படும் நாள். வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் சில காரணங்களால் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் தாய் தந்தையரின் ஆதரவாலும் ஆசியாலும் நிம்மதி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் இன்று சரியாகும். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம். மாமியார் தரப்பில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படும்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும். புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும். எதிர்பார்த்த காரியம் தாமதமானாலும் முடிந்துவிடும். இன்று உங்களுக்குள் அச்சமற்ற உணர்வு நிலைத்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் உங்கள் வேலையை எளிதாக முடிப்பீர்கள். தாயின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். இன்று உங்கள் தொழிலில் லாபம் கிடைக்கும். இதனால் பொருளாதார நிலை சீராக இருக்கும். தாய் வழியில் எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் தொடர்பான பிரச்சினை ஒன்று நல்லபடி முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு. இன்று மாணவர்கள் தங்கள் குருவிடம் முழுமையான பக்தியையும் விசுவாசத்தையும் காட்டுவார்கள். தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும். பிற்பகலுக்கு மேல் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதைத் தவிர்க்கவும். இன்று நீங்கள் ஏதேனும் புதிய முதலீடு செய்ய விரும்பினால் அதற்கு ஏற்ற நாள். அதற்கான முழு பலன்களும் கிடைக்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். இன்றைய நாள் உங்களுக்கு மங்களகரமான நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாக வாய்ப்பு உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கைத் துணையின் ஆதரவு கிடைக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும். இன்று தொழிலை விரிவுபடுத்த நினைத்தால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். இன்று சில காரணங்களால் உங்கள் மனம் அலைக்கழிக்கப்படலாம் மற்றும் நீங்கள் சோகமாக இருக்கலாம். புதிய முயற்சிகளில் நன்கு சிந்தித்து ஈடுபடவும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். பணவரவு திருப்தியாக இருக்கும். இது உங்கள் நிதிநிலையை பலப்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று விநாயகரை வழிபட காரியங்கள் சாதகமாக முடியும். இன்று அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் நிதிநிலையும் இன்று வலுவாக இருக்கும். மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நிகழும் நல்ல நாள். இன்று உடல்நிலையில் சற்று சரிவு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கைத் துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் உணவு மற்றும் குடிப்பழக்கங்களை கட்டுப்படுத்தவும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள். உற்சாகமாகச் செயல்படுவீர்கள். இன்று நம்பிக்கையுடன் மதச்சடங்குகளில் கலந்து கொள்வீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மை நடக்கும் நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவு உண்டு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். மகரம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட பல வகைகளில் நன்மைகள் ஏற்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். இன்று உங்கள் மாமியாரிடமிருந்து முழு மரியாதையை பெறுவீர்கள். தாய்வழி உறவினர் களால் செலவுகள் ஏற்படும். உங்கள் தொழிலிலும் எதிர்பார்த்த லாபம் உண்டு. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு சற்று கவலை தரும். இன்று நீங்கள் சில மதிப்புமிக்க பொருட்களை அன்பளிப்பாக பெறலாம். சில தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம். இதனால் பணமும் அதிகமாக செலவழிக்கப்படும். வாழ்க்கைத் துணை கேட்டதை வாங்கித் தருவதன் மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று நரசிம்மரை வழிபட கூடுதல் நன்மைகள் ஏற்படும். இன்று நினைத்த காரியத்தை முடிப்பதில் சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் தொழிலில் ஏமாந்து போக வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருங்கள். வாழ்க்கைத் துணை உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வது ஆறுதல் தரும். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். இன்று மாலை முதல் இரவு வரை நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும். பண விஷயத்தில் கவனம் தேவை. இல்லையெனில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளைத் தவிர்த்துவிடுவது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் சங்கடம் ஏற்படும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று பைரவர் வழிபாடு நலம் சேர்க்கும். அனுகூலமான நாளாக இருக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியக்கூடும். இன்று உங்கள் வீட்டில் சில சுப விவாதங்கள் நடக்கும். தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மகன் அல்லது மகள் தொடர்பாக ஏதேனும் தகராறு இருந்தால் அது இன்று தீர்க்கப்படும். சகோதரர் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் பொருள் சேர்க்கையும் ஏற்படும். இன்றிரவு குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் நேரம் செலவழித்து மகிழ்வீர்கள். மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவு உண்டு. நன்றி. வணக்கம்.